வடக்கு ரயில் பாதையின் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து நேற்று யாழ்ப்பாணம் மற்றும் காங்கேசன்துறை வரையான ரயில் சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. ஈரானுடன் உண்மையான உடன்படிக்கையொன்று ஏற்பட்டு அது முழுமையாக செயற்படுத்தப்படும் வரை அமெரிக்க படைகள் ஈரானை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர்ந்தும் நிலைநிறுத்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உலக மரபுரிமையான சிங்கராஜ வனப்பகுதியின் குடவ பிரதான நுழைவாயில் இன்று முதல் 15ஆம் திகதி வரை 6 நாட்களுக்கு மூடப்படும் என சிங்கராஜ வனப்பாலகர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. களுத்துறை டிப்போவிற்கு அருகில் வலம்புரி சங்குடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மருத்துவ சிகிச்சைக்காக சிங்கப்பூர் சென்றிருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது சிகிச்சைகளை முடித்துக் கொண்டு நேற்று இலங்கையை வந்தடைந்துள்ளார். ஏப்ரல் புத்தாண்டு மற்றும் 2026 வசந்த காலத்தை முன்னிட்டு நுவரெலியாவிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் நேற்று விசேட சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டது. பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவசரகால நிலையை நீடிப்பதற்கான பிரேரணை 110 மேலதிக வாக்குகளால் பார்லிமென்றில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. தென்மேற்கு பருவகாலத்தில் எல்னினோ நிலை ஏற்பட்டால் வரும் செப்டம்பர் மாதம் வரை வறட்சியான காலநிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வெள்ளவாய பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட ஹந்தபானகல கென்ஹந்த பகுதியில் மின்னல் தாக்கியதில் யுவதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஹம்பாந்தோட்டையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று பெக்கோ இயந்திரத்துடன் மோதி நேற்று விபத்துக்குள்ளானதில் 10 பேர் காயமடைந்துள்ளனர். உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.